வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 6ல் 13 மற்றும் 14 ஆகிய 2 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 13வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்எஸ் மற்றும் பிக்யூக்கு இணையெனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க. பாருங்கள், இந்த படத்தில் இந்த ஆர்எஸும் பிக்கும் எப்படி இருக்குது, இணையாக இருக்கிறது. நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆர்எஸும் பிக்கும் இணை எது குறுக்கு வெட்டி? எஸ்டின்றது ஒரு குறுக்கு வெட்டி. அப்போ பாருங்கள், இந்த குறுக்கு வெட்டியில் பாருங்கள், இது ரெண்டும் ஒத்த கோணங்கள் சமம். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 40. முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது என்னது? குறுக்கு வெட்டி. அப்போ குறுக்கு வெட்டி இது ரெண்டு என்ன கோணங்கள்? ஒத்த கோணங்கள். அப்போ ஒத்த கோணங்கள் சமம். ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 25 டிகிரி. கணக்கு முடிஞ்சது. பாருங்கள், படத்தில் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் இணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டியும் ஆர்இயும் குறுக்கு வெட்டி. அப்போது இந்த இடத்துல உண்டாகக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். பாருங்கள், இது குறுக்கு வெட்டி, எக்ஸு இங்கே 40. இது ரெண்டும் ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 40 டிகிரி. முடிச்சிட்டோமா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ரெண்டும் இப்போ எது குறுக்கு வெட்டி? ஆர்யூன்றது குறுக்கு வெட்டி. இது ரெண்டும் ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ 25 இருக்கிறது ஒய் இருக்கிறது 25. அப்போ ஒய் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 25 டிகிரி. சரியா? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 14வது கணக்கு பாருங்கள். இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுகிறது. படம் வரைஞ்சிருமா? பாருங்கள், இரு இணைக்கோடு வேணா இணைக்கோடு அம்புக்குறி போட்டு பேர் கொடுத்துருவோமா? இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி. ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. இது குறுக்கு வெட்டி. பாருங்க, குறுக்கு வெட்டி. இந்த இடத்துக்கு பேர் என்ன கொடுத்துடலாம்? இ. இங்கே பேர் எஃப். இந்த இடத்துக்கு பேர், இந்த இடத்துல வெட்டுது இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் ஜி, இந்த இடத்துக்கு பேர் ஹச். இப்போ பாருங்கள், குறுக்கு வெட்டி வெட்டுது. படம் வரைஞ்சிட்டோம். குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த ஜோடி உட்கோணங்களில் ஒன்று மற்ற கோணத்தின் இரு மடங்கை விட 48 டிகிரி அதிகமெனில் அக்கோணங்களை காண்க. பாருங்கள், குறுக்கு வெட்டியில் ஒரே பக்கம். பாருங்கள், உட்கோணங்கள். குறுக்கு வெட்டியில் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் எந்தெந்த கோணம்? இந்த கோணம், இந்த கோணம். இதான் என்னது? குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள். பாருங்கள், இந்த கோணத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த கோணம் எக்ஸ் அப்படின்னா இந்த கோணம் எப்படி இருக்குது? இந்த கோணத்தோட இரு மடங்கு. நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? இதோட இரு மடங்கு. இதை விட எவ்வளோ அதிகம்? 48 அதிகம். அப்போ ப்ளஸ் 48 டிகிரி. புரியுதா? பாருங்கள், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இன்னொரு கோணம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது? இதை விட 2 மடங்கை விட 48 அதிகம். 2 மடங்குனால எக்ஸை என்ன செஞ்சோம்? 2 கொண்டு பெருக்கிட்டோம். அதிகம்னால 48 கூட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குறுக்கு வெட்டியின் ஒரே புறம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் எத்தனை? 180 டிகிரி. படத்திலிருந்து எதை நம்ம கூட்டினா 180 டிகிரி? இந்த எக்ஸையும் இந்த 2x ப்ளஸ் 48 கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. என்ன காரணம்? குறுக்கு வெட்டியும் வேணா இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கங்க. குறுக்கு வெட்டியின் ஒரே புறம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதை நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2x இது 1x. இதுக்கு முன்னாடி 1 இருக்கு. அப்போ 2x 1x கூட்டினா 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ப்ளஸ் 48, இங்கே வந்தால் மைனஸ் 48 மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 பெருக்கில் இருக்கா, அங்கே வந்தால் வகுத்தில் மாறும். எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 180ல் எதை மைனஸ் பண்ணோம்? 48 மைனஸ் பண்ணுங்கள். இங்கே கடவுள் 10ல் 8 கழிச்சோம்னா 2. இந்த இடத்துல 7 இருக்கும். 7ல் 4 கழிச்சா 3. இந்த 1 அப்படி தான். அப்போ 132. 180ல் 40 கழிச்சா 132. கேன்சல் பண்ணுமா? 1 3 3. முதல்ல 13 எடுத்துக்கலாம். 13ல் 4 3 12. 13 இருக்குது, 4 3 12. மிச்சம் 1 எங்கே போகும்? 2க்கு முன்னால். 2க்கு முன்னால் விட 12. 12ல் எத்தனை 3? 4 3 12. அதாவது 132 3 கொண்டு வகுத்தா 44. 132 3 கொண்டு வகுத்தா 44. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 44 டிகிரி. நமக்கு புக்கில் இந்த 44 மட்டும் எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அக்கோணங்களை காண்க. என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கோணத்தையும் கண்டுபிடிங்க, இந்த கோணத்தையும் கண்டுபிடிங்க. இந்த கோணத்துக்கு பேர் பாருங்கள் என்ன? ஜிஹெச்டி. தேர்ஃபோர் ஜிஹெச்டி. அதை நம்ம என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். எக்ஸோட மதிப்பு 44. ஒரு ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த கோணத்துக்கு பேர் என்ன? HGBன்னு எழுதினாலும் சரி, இல்லை BGHன்னு எழுத, ரெண்டும் ஒன்று தான். கோணம் HGB
பி. அது வந்து என்ன பாருங்கள், 2x ப்ளஸ் 48 டிகிரி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 44 டிகிரி ப்ளஸ் 48 டிகிரி. 2 இதை பெருங்க, 2×8 2×8 88 ப்ளஸ் 48 டிகிரி ஈக்குவல் டு கூட்டிடலாமா? 8 8 கூட்டினா 16, 16 மிச்சம் 1, 8 1 9, 9 ஒரு நாள் 136 டிகிரி. இதான் என்னது, நமக்கு தேவையான இன்னொரு கோணம். அதாவது ஒரு கோணம் 44 டிகிரி இருக்கும், இன்னொன்று எவ்வளோ இருக்கும், 136 இருக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.